வணக்கம். இன்றைய செய்திக்களம் பகுதியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற முக்கியமான விடயம், சமகாலத்தில் பேசப்படுகின்ற விடயங்களில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டி. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் ஸ்பெயின் அணி இரண்டாவது தடவையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றி இப்போது அவர்களுடைய நாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டிலே அவர்களுக்கு ஏராளமான வரவேற்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விடயம்தான் நாங்கள் இன்றைய செய்திக்கிழம் பகுதியூடாக முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த உலகக்கிண்ண போட்டி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மிகச் சுவாரஸ்யமாக நடைபெற்றது. சில புதிய மாற்றங்கள் எல்லாம் இங்கு கொண்டு வரப்பட்டது. இதுவரை காலமும் மட்டுப்படுத்தப்பட்ட சில அணிகள் விளையாடிய போட்டியில் இந்த உலகக்கிண்ண போட்டியில் அதிகூடிய அணிகள் விளையாடியிருந்தார்கள். 3 நாடுகள் ஒன்றாக இணைந்து இந்த போட்டியை நடத்தியிருந்தார்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இறுதிப் போட்டியிலே அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் மோதி இருந்தார்கள். இப்படி பல சுவாரஸ்யத்தை இந்த உலகக்கிண்ண போட்டி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமெரிக்க வீரர் ஒருவருக்கு சிவப்பு அட்டை காண்பித்த போது ஃபீஃபாவிடம் அந்த சிவப்பு அட்டையை மீளப் பெறுமாறு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த விடயம் சர்ச்சையாக பேசப்பட்டது அந்த உலகக்கிண்ண காலப்பகுதியில். இவ்வாறு இந்த உலகக்கிண்ணம் என்பது மிகுந்த பரபரப்போடும் பல சுவாரஸ்யமான விடயங்களோடும் பல மூத்த வீரர்களுடைய ஓய்வோடும் நடைபெற்றிருந்தது. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகள் இணைந்து 23வது சர்வதேச உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரை நடத்தியிருந்தார்கள். இந்த போட்டிகளில் 48 அணிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகூடிய அணிகள் இந்த உலகக்கிண்ண கோப்பையிலே விளையாடியிருந்தார்கள். 43 அணிகள் குழுநிலை போட்டிகளிலே விளையாடி 32 அணிகள் தெரிவு செய்யப்பட்டன. 32 அணிகள் மோதிய போட்டியிலே 16 அணிகள் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு காலிறுதிக்கு 8 அணிகள், அதற்கு அடுத்தபடியாக அரையிறுதி, இறுதிப் போட்டி என்று போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதிலே சுவாரஸ்யமான பல விடயங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த உலகக்கிண்ண போட்டியிலே உலகக்கிண்ணத்தினுடைய தற்போதைய நட்சத்திர யாம்பவான்களான லயோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆகியோருக்கு இது இறுதி உலகக்கிண்ண கோப்பையாக கருதப்பட்டது. 2 அணிகளிலே யாராவது ஒருவர் உலகக்கிண்ணத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்தந்த வீரர்களினுடைய ரசிகர்களுக்கு அதிகமாக இருந்தது. மெஸ்ஸி இறுதிப் போட்டி வரை அர்ஜென்டினா அணியை வழிநடத்தி சென்றிருந்தார். இறுதிப் போட்டியில் விளையாடி இருந்தார். ஆனால் உலகக்கிண்ணத்தை கைப்பற்ற முடியாமல் போனது. அதே போன்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ விளையாடிய போர்ச்சுகல் அணி காலிறுதிப் போட்டியோடு விடை பெற்றிருந்தது. இப்படி சுவாரஸ்யங்கள் நிறைந்த போட்டியாக நடைபெற்ற போட்டியின் இறுதிப் போட்டியிலே ஸ்பெயின், அர்ஜென்டினா அணிகள் மோதியிருந்தார்கள். இந்த உலகக்கிண்ண போட்டிகளில் நடைபெற்ற சுவாரஸ்யங்களை விட போட்டிகளை தாண்டி வெளிப்பகுதியில் நடைபெற்ற சுவாரஸ்யங்கள் ஏராளமாக இருந்தது. அமெரிக்க அணி மோதிய போட்டி ஒன்றிலே அமெரிக்க வீரர் ஒருவருக்கு சிவப்பு அட்டை காண்பிக்கப்பட்டது. அந்த சிவப்பு அட்டையை மீள பெற்றுக்கொள்ளுமாறு, அந்த சிவப்பு அட்டையை ரத்து செய்யுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய தலைவரிடம் கோரிக்கை முன்வைத்து அது ரத்து செய்யப்பட்டது. ஆகவே இந்த விடயம் அங்கு பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த சர்ச்சைக்கு பிறகு அமெரிக்கா அணி மோதிய போட்டியிலே குழப்ப நிலையில் வீரர்கள் இருந்ததாகவும் இதனால் தான் அமெரிக்கா தோல்வியை சந்தித்ததாகவும் விமர்சனங்கள் எழுந்திருந்தது. இந்த உலகக்கிண்ண போட்டியில் இவ்வாறு பூகோள அரசியலும் ஆதிக்கம் செலுத்தியதா என்ற விமர்சனம் இருந்தது. அதே போல இறுதிப் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விருந்தினராக அங்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கு வரும்போது அவருக்கு எதிரான கோஷங்களும் அந்த மைதானத்தில் எழுப்பப்பட்டதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவரை அங்கே பெரிய திரையிலே காண்பிக்கப்படும் போதும் கூட ரசிகர்கள் அவருக்கு எதிரான கோஷங்களை முன்வைத்திருந்தார்கள். இப்படி அந்த காலப்பகுதியிலே அமெரிக்க அதிபருக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டு கொண்டே இருந்ததை நாங்கள் பார்க்கலாம். அதே போல கிறிஸ்டியானோ ரொனால்டோவிற்கு 41 வயது. இந்த உலகக்கிண்ணம் அவருக்கான இறுதி உலகக்கிண்ணம். இதுவரை அவரால் தன்னுடைய நாட்டிற்கு உலகக்கிண்ணத்தை கைப்பற்ற முடியவில்லை என்ற ஒரு சோகத்தோடு அவர் விடைபெற்றிருக்கிறார் உலகக்கிண்ண போட்டியிலிருந்து. இறுதியாக 4 அணிகள் அரையிறுதிப் போட்டிகளில் நுழைந்திருந்தார்கள். இங்கிலாந்து, பிரான்ஸ், அர்ஜென்டினா, ஸ்பெயின். இந்த 4 அணிகளில் பிரான்சினுடைய வீரர்களின் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதே போன்று அர்ஜென்டினாவினுடைய வீரர்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்தது. இறுதிப் போட்டியில் இந்த 2 அணிகளும் நுழையும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்த போது ஸ்பெயின் அணி மிக சிறப்பான முறையிலே பிரான்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்தார்கள். அதே போல அர்ஜென்டினா அணி இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்தார்கள். மெஸ்ஸியினுடைய போட்டியின் போது மெஸ்ஸியை இறுதிப் போட்டி வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு நிலைப்பாடு ஃபீஃபாவுக்கு இருந்ததாகவும் சில போட்டிகளிலே தவறான தீர்ப்புகள் வழங்கப்பட்டதாகவும் அவர்கள் கடந்து வந்த போட்டிகள் மீது விமர்சனங்கள் எழுந்திருந்தது. எது எப்படி விமர்சனங்கள் இருந்த போதும் மெஸ்ஸியினுடைய திறமை, அவருடைய விளையாட்டை உலகம் எப்போதும் மறுக்காது. ஆனால் அர்ஜென்டினாவிற்கு சார்பாக ஃபீஃபா இருந்ததான ஒரு குற்றச்சாட்டம் அங்கே இருந்தது. அதை எல்லாவற்றையும் தாண்டி இறுதிப் போட்டி வரை நுழைந்திருந்தார்கள் அர்ஜென்டினா அணி, மறுமுனையிலே ஸ்பெயின் அணி.
இரண்டு அணிகளுமே வந்து இறுதிப் போட்டியிலே வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மோதியிருந்தார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நள்ளிரவு 12:30க்கு நடைபெற்ற போட்டியிலே வந்து இறுதிப் போட்டியும் சுவாரஸ்யமாக நடைபெற்றது. இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகூடிய நேரங்கள் எடுக்கப்பட்டது இந்த போட்டியிலே. 90 நிமிடங்கள் முடிந்த பிறகும் வந்து இரண்டு அணிகளுமே எந்த விதமான கோல்களையும் பெறவில்லை. மேலதிகமாக வழங்கப்பட்ட நேரத்திலே வந்து ஸ்பெயின் அணி ஒரு கோலை பெற்று தன்னுடைய உலக கிண்ணத்தை கைப்பற்றி கொண்டது. ஆகவே இந்த நட்சத்திர வீரர்களினுடைய மோதல், நட்சத்திர வீரர்களுக்கான போட்டி என்பது சுவாரஸ்யமாக இருந்தது. இளம் வீரர்களாக, அதே போல வளர்ந்து வந்த இல்லாவற்றில் இதுவரை ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்களுடைய பங்களிப்பு என்பது மிகச் சுவாரஸ்யமாக பேசப்பட்டது. ரொனால்டோ, மெஸ்ஸியை தாண்டி இளம் வீரர்கள் மீதும் ஆர்வம் ஏற்படுத்திய போட்டியாக இந்த உலகக்கிண்ண போட்டி இருந்தது. இப்போது இந்த உலகக்கிண்ண போட்டிகள் எல்லாம் நிறைவடைந்த பின்னர் இந்த உலகக்கிண்ண போட்டிகளின் போது பரிசுகளை பெற்றுக் கொண்டிருந்த போதும் கூட சர்ச்சைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. வந்து இறுதிப் போட்டி நிறைவடைந்த போதும் கூட மோதல்கள் அங்கே வீரர்களுக்கு இடையில் ஏற்பட்டது, அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணி வீரர்களுக்கு இடையில். இப்போது உலகக்கிண்ணத்தோடு மேட்ரிட் நகரை நோக்கி வந்து ஸ்பெயின் அணி சென்று கொண்டிருந்த போது அங்கு 18 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வரவேற்றிருந்தார்கள். இதில் ஒரு கவலையான விஷயம், துரதிர்ஷ்டவசமான விஷயம், 13 வயது சிறுவன் அந்த உலகக்கிண்ண வீரர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது நீர்நிலை ஒன்றிலிருந்து விழுந்து உயிரிழந்திருப்பதான ஒரு துரதிர்ஷ்டமான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஸ்பெயின் அணி இது 2வது தடவையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றுகிறது. ஸ்பெயின் வரலாற்றிலே வந்து உள்ளூர் போட்டிகளிலே சிறப்பாக காணப்பட்ட ரியல் மேட்ரிக் அணி இருக்கிறது, மேட்ரிக் நகரத்தைச் சேர்ந்த அணி. அதே போன்று உள்ளூர் போட்டிகளிலே வந்து சிறப்பாக இருந்தது. 2023ஆம் ஆண்டு ஸ்பெயினினுடைய பெண்கள் அணி மகளிர் உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது. இப்போது 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயின் ஆண்கள் அணி இந்த உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதே போல 2010ஆம் ஆண்டு வந்து ஸ்பெயின் அணி முதலாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. ஸ்பெயின் அணியினுடைய 2வது உலகக்கிண்ண போட்டி இது என்பதும் இங்கு நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ஸ்பெயினை பொறுத்தவரையிலே வந்து மிகச்சிறப்பான இளம் வீரர்களை கொண்ட அணியாக காணப்படல். லமாயில் மிகச்சிறந்த ஒரு வீரராக, முன்கள வீரராக சிறப்பாக பேசப்பட்ட ஒரு வீரர். அதே போன்று 19 வயது நிரம்பிய வீரர் ஒருவரும் அந்த அணியில் இடந்திருந்தார். அவருக்கான சிறப்பான விருதும் அங்கு வழங்கப்பட்டது. சிறந்த அதிகூடிய கோல்களை பெற்ற வீரராக எம்பாபே, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவருக்கான விருது வழங்கப்பட்டது. இப்படி சிறந்த விருதுகளை எல்லாம் அந்த உலகக்கிண்ண போட்டிகளை பெற்றுக் கொண்டவர்கள் இப்போது தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். இப்போது ஸ்பெயின் நகரம் இந்த உலகக்கிண்ண வெற்றி கிழிப்பிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் அங்கு ஒன்று திரண்டு அங்கு வருகை தருகின்ற வீரர்களையும் வாழ்த்துவதிலும் அவர்கள் அந்த உலகக்கிண்ணத்தின் ஊர்வலமாக ஒவ்வொரு நகரங்களுக்கு இனி செல்வார்கள். அந்த வாரம் முழுவதும் சிறப்பான ஒரு கொண்டாட்டம் அங்கு நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த ஸ்பெயின் அணி உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியது என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. அமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற ஒரு அணியும் ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற ஒரு அணியுமே இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்தார்கள். அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணி 2வது தடவையாக உலகக்கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது 1-0 என்று. இந்த வாரம் முழுவதும் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசப்பட்ட செய்திகளில் இந்த உலகக்கிண்ண போட்டிகள் பற்றிய சுவாரஸ்யமான விடயம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே இன்றைய செய்திக்களம் பகுதியூடாக நாங்கள் இந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம்.